வணக்கம், என் பேர் இனியவன். இப்போ நம்ம ரூபிக்ஸ் கியூப்பை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி தமிழில் பார்ப்போம். முதல்ல இந்த ரூபிக்ஸ் கியூபோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் 6 சைடு இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 6 சைடும் எப்படி செட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சைடுக்கு எதிரில் எல்லோ சைடு இருக்கும், ஆரஞ்சுக்கு எதிரில் ரெட் இருக்கும், ப்ளூவுக்கு எதிரில் க்ரீன் இருக்கும். இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் கியூபோட செட்டப். இது நான் ஏன் ஒயிட் சைடு அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சென்டரில் இருக்கிற ஒயிட் பீஸை வந்து மூவ் பண்ண முடியாது, மற்ற எல்லா பீஸும் மூவ் பண்ண முடியும். அதனால் இது ஒயிட் சைடு. அதே மாதிரி ஆரஞ்சு சைடு, எல்லோ சைடு, ரெட் சைடு, ப்ளூ சைடு, க்ரீன் சைடு. சரி, இப்போது நம்ம முதல்ல இதை நல்லா கலைச்சிருவோம். கலைச்சிட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணுறத பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. அதில் பெஸ்ட் வீடியோன்னு சொன்னால் டான் ப்ரௌன் ஒருத்தர் போட்டிருப்பார். டான் ப்ரௌன்னா டாவின்சிக்கு கோட் எழுதினவர் இல்லை, இது வேறு டான் ப்ரௌன். பிகினர்ஸ்க்கு அது கரெக்டான வீடியோ. அதே மாதிரி ராப்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பார், ROB ராப். அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் 4x4, 5x5, 6x6 இந்த மாதிரி அட்வான்ஸ் கியூப்லாம் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது டான் ப்ரௌன் வீடியோவோட தமிழ் வெர்ஷன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் ராபோட வீடியோவோட தமிழ் வெர்ஷன் பார்ப்போம். சரி, இப்போ நல்லா கலைச்சாச்சு. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இது நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒயிட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒயிட் சைடில் இந்த ஒயிட் கிராஸ் ஒயிட்டில் போடுறோம். அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரைப்பும் கரெக்டாக ஒயிட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர் பீசஸ், அது முடிஞ்சோடனே இந்த லேயர் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லேயர், அதுக்கப்புறம் இந்த டாப் லேயர். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. சரி, இந்த கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட நொட்டேஷன்ஸ், குறியீடுகள் என்னென்னு தெரிஞ்சுப்போம். அதாவது எதுக்காக இந்த நொட்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மூவ் பண்ணுறோன்னா, இது ஒரு மூவ், இது வந்து ஒரு நொட்டேஷன் இருக்குது இந்த மூவுக்கு. அதே மாதிரி இது ஒரு மூவ், இதுக்கு ஒரு நொட்டேஷன். அது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம கியூபை எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைட், இது அப் சைட், ரைட் சைட், லெஃப்ட் சைட், டவுன் சைட், பேக் சைட். இப்போ நான் ரைட் அப்படின்னு சொன்னால், இந்த ரைட் லேயர், இது வந்து லேயர், இது ரைட் சைட், இது ரைட் லேயர். இந்த ரைட் லேயரை 90 டிகிரி கிளாக் வைஸ் சுற்றணும். இது ரைட் இன்வெர்டர்னு சொன்னால், இந்த ரைட் லேயர் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். இது ஆன்டி கிளாக் வைஸ். சரி, இப்போ ஃப்ரண்ட்டுன்னு சொன்னால், ஃப்ரண்ட் லேயர் கிளாக் வைஸ் 90 டிகிரி. ஃப்ரண்ட் இன்வெர்டர்னால் ஃப்ரண்ட் லேயர் ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி. அது மாதிரி இது அப் இன்வெர்டர், left inverted, down inverted, back inverted. இந்த வீடியோவில் நம்ம பேக் பார்க்க மாட்டோம், ஃப்ரண்ட், அப், டாப், ரைட், டவுன், இது மட்டும்தான். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒயிட் கிராஸ் போடுவோம். இப்போ ஒயிட் கிராஸ் போடுறப்போ இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஒயிட் வர்றப்போ இங்கே கரெக்டாக இந்த கலருக்கு மேட்ச் ஆகணும். அதாவது இங்கே ஒயிட் வரணும், இங்கே ஆரஞ்சு வரணும். அதே மாதிரி இங்கே ஒயிட், க்ரீன், அதே மாதிரி இங்கே ஒயிட் அண்ட் ரெட், இந்த மாதிரி வரணும். சரி, இப்போது திரும்ப நல்லா கழிச்சிரும். இப்போது நம்ம இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ஒயிட் வரணும், இங்கே ஆரஞ்சு வரணும். ஒயிட் அண்ட் ஆரஞ்சு சென்டர் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஒயிட் அண்ட் க்ரீன், ஒயிட் அண்ட் ப்ளூ, ஒயிட் ஆரஞ்சு. சரி, இதுதான் நமக்கு வேணும். இது எங்கே வரணும்னா இங்கே வரணும். இங்கே வர்றதுக்கு முதல்ல இந்த பீஸை பாட்டம் லேயருக்கு கொண்டு வந்துடுங்க. பாட்டம் லேயர் கொண்டு வந்துட்டு இந்த கரெக்டாக ஆரஞ்சு, இப்போ இது வந்து ரெட் சைடில் இருக்குது, கரெக்டாக ஆரஞ்சு சைடுக்கு கொண்டு வாங்க. ஆரஞ்சு சைடுக்கு கொண்டு வந்துட்டு இப்போது இந்த பீஸ் அப்படியே மேலே கொண்டு வரணும். கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப் பண்ணுறப்போ ஒயிட் சைட் டாப்பில் வச்சுக்கோங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சரி, இப்போது கரெக்டாக ஒயிட் ஆரஞ்சு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இங்கே வரும். இப்போ க்ரீன் சைட், ஒயிட் அண்ட் க்ரீன் சென்டர் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே இல்லை, இங்கே இருக்குது. இது சென்ட்ரலில் இருக்குது.
நம்ம ஏற்கனவே ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பாட்டம் லேயர் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அப்படியே கீழே இது பாட்டம் லேயர் கொண்டு வரணுன்னா ஏற்கனவே சேர்த்து வச்ச ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலைஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறோம், இதை பாட்டம் வந்தோடனே இதை வேறு பக்கம் திருப்பிட்டு இந்த ஒயிட் அண்ட் ஆரஞ்சு திரும்ப பழையபடி அப்படியே வச்சுருங்க. இப்போ நமக்கு தேவையான ஒயிட் அண்ட் க்ரீன் கீழே இருக்குது, அதை க்ரீன் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே மேலே திருப்புங்க. இப்போது நமக்கு ஒயிட் அண்ட் க்ரீன் வந்துருச்சு, ஆனால் மாறி இருக்குது. இங்கே ஒயிட் வரணும், இங்கே க்ரீன் வரணும். சரி, இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் அல்காரிதம் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 6 அல்காரிதம் இந்த இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அல்காரிதம் என்னென்னா ரொம்ப சிம்பிளான அல்காரிதம். ஃப்ரண்ட் இன்வெர்டட் அப், லெஃப்ட் இன்வெர்டட் அப் இன்வெர்டட். ஒயிட் சைடு மேலே வச்சுக்கோங்க, நமக்கு தேவையான க்ரீன் சைடு ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. அல்காரிதம் ஃப்ரண்ட் இன்வெர்டட் அப், லெஃப்ட் இன்வெர்டட் அப் இன்வெர்டட். இப்போது கரெக்டாக நமக்கு தேவையான ஒயிட் இங்கே வந்துடுச்சு, க்ரீன் இங்கே வந்துடுச்சு. ஏற்கனவே சேர்த்து வச்ச ஆரஞ்சு ஒயிட் அப்படியே இருக்குது. இது வந்து நம்ம சேர்க்கல, இருந்தாலும் அதுவாக வந்து சேர்ந்துருச்சு, பரவாயில்ல. சரி, அடுத்தது இப்போது ப்ளூ அண்ட் ஒயிட். ப்ளூ அண்ட் ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே இருக்குது. இதை பாட்டம் லேயர் கொண்டு வரணும். பாட்டம் லேயர் கொண்டு வரப்போ இது ஏற்கனவே சேர்த்து வச்சது கலைஞ்சிரும். இருந்தாலும் பாட்டம் லேயர் கொண்டு வந்துட்டு அதை கீழே திருப்பிட்டு இந்த ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் பழையபடி வச்சுருங்க. ஒருவேளை ஏற்கனவே நமக்கு தேவையான இந்த பீஸ் பாட்டம் லேயரில் எங்கேயாவது இருக்கும், அப்படி இருந்தால் கரெக்டாக அந்த ப்ளூ லேயருக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே மேலே திருப்புங்க. ஸோ இப்போ ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப், இந்த ஸ்ட்ரைப் கரெக்டாக சேர்ந்துருச்சு. ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஒயிட், க்ரீன் க்ரீன் ஒயிட், ரெட் ரெட் ஒயிட். இந்த ப்ளஸ் இப்போ கரெக்டாக போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த கார்னர்ஸை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும்.